அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டும்தான், ஒரு அவேர்னஸுக்காக தான் இது. அதாவது நம்ம எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கலாம், எந்த விஷயத்தில் நம்ம இறங்கி செயல்பட்டாக பாசிபிலிட்டி இருக்குது என்பதை பற்றி கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் மட்டுமே இது. இப்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க பாதை மாறும் பயணங்கள் என்றே சொல்லலாம். இந்த மார்ச் மாதத்தில் பெரும்பாலானோர் ஒரு பயணம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கனாக்க தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ, அல்லது இங்கே இருக்கிறவங்க வேற ஒரு ஊருக்கு சுற்றுலாவாவது போகக்கூடிய சூழ்நிலையோ, அல்லது வேலையில் இன்டர்வியூக்காக வேலை தேடுறீங்க, அதனால் வேற ஒரு ஊருக்கு போகிறது, அல்லது வேலை மாற்றத்துக்காக வேற ஒரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணங்கள் பலன் தரும். ஆனால் உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். முக்கியமாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் உங்களுக்கு முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் உங்களுக்கு 6ஆம் பாவகத்தில் இருப்பார், சனியோடு சேர்ந்து இருப்பார். புதனும் ஏறத்தாழ மார்ச் 7ஆம் தேதி வரலும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகுவார். அங்கே ராகு புதன் சேர்க்கை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. அப் டு உங்களுக்கு செவ்வாய் 15ஆம் தேதி வரலுமே இருக்கும். மார்ச் 15 வரலும் இந்த சுக்கிரன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் பாவகத்துக்கு வந்துடும் 7ஆம் தேதியே, மார்ச் 7ஆம் தேதி. அப்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை. ஸோ அந்த அடிப்படையில் தொலைதூர பயணங்களோ ஒரு சிறு தூர பயணங்களோ கண்டிப்பாக ஏற்படும். உடல்நல விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனை, குடல் சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயங்களும் கொஞ்சம் கூடுதலாக ஆகும். குறிப்பாக குடும்ப செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆகும். தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், அல்லது தந்தையை பிரிந்து வேற ஒரு ஊரில் நீங்கள் இருக்கிற மாதிரி அவர் ஒரு ஊரில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க, எதிர்ப்புகளை அடக்குவீர்கள், எதிரிகள் உங்களை பார்த்து அஞ்சுவார்கள். அது எந்த வகையிலையாக இருந்தாலும் சரி, உறவுகள் வகையில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, மேலதிகாரிகளால் தொல்லைக்கு ஆளான கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு பெருசாக இருக்காது, அல்லது எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். மேலும் பார்த்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன், இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு வாலண்டரியாக வராங்க இல்லையா, அவங்க கடவுள் பார்த்துக்கிறாரு. இதை உண்மையாகவே சொல்கிறேன். அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் கூட உபத்திரம் கொடுக்காம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு வாலண்டரியாக சில பேர் துன்பம் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க தானாகவே அழிந்து போகிறார்கள். அதுதான் உண்மை. இதை பார்த்தீங்கன்னாக்க என்னை தொட்டா நீ கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னி லக்னமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும் சூட்சமங்கள் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டால் அதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அனுபவபூர்வமாக நீங்களே கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினவங்க சில காலம் கழித்து அவர்களே காணாமல் போயிருப்பார்கள், அல்லது அவர்களுக்கே சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அதை உங்களுக்கே உணர்ந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு பாதிப்பு கொடுத்தவர்கள் உங்கள் முன்னாடி நிற்க கூட பயப்படுவாங்க, அல்லது உங்கள் முன்னாடி நிற்கிற அருகதி இல்லாமல் தகுதி இல்லாமல் நிற்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் உயர்ந்துருவீங்க. யார் உங்களை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாங்களோ, மட்டம் தட்டுறாங்களோ, அவங்க முன்னாடியே நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. ஆனால் உங்களை மட்டம் தட்டினவங்க அல்லது உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்களுக்கு தாழ்ந்து, உங்களுடைய நிலைமையை விட தாழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். உங்களுடைய லைஃப்லேயே நீங்கள் ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஸோ 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு வகையில் உடல்நலத்தை பாதித்தாலும் எதிரிகள் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். கடன் பிரச்சனை கடந்த காலமாக கன்னிராசி நண்பர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துருக்கோம். இந்த கடனை கொஞ்சம் திருப்பி கட்டக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய லாபத்தில், வரக்கூடிய சம்பளத்தில் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. பெரிய அளவுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க. மாதத்தை பொறுத்தவரையில் ராகு 7ஆம் இடத்துல, ராசியிலேயே கேது. அடிக்கடி மன வருத்தம், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். தொழில் சம்பந்தமாக கூட அந்த டிப்ரெஷன் இருக்கலாம்.
குடும்ப சம்பந்தமாக தான் இருக்கணும்லாம் கிடையாது, தொழில் சம்பந்தமாக கூட இருக்கலாம். என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னாக்க மேபி வந்து உங்களுக்கு வந்து தொழில் போட்டியாளர்கள் அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ் எப்படி நம்ம க்ரோத் பண்ணுறது அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வாட்டும். ஆனால் போட்டியாளர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அழகாக சமாளித்து வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துகிற எண்ணமோ அல்லது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுற எண்ணமோ இருந்துச்சுன்னா மே மாதம் வரலாம் வெயிட் பண்ணுங்கள். மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் பக்காவாக அதை செய்யலாம். சில பேருக்குலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடையை மாற்றக்கூடிய, ஷாப்பை மாற்றக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதே போல் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை தேடலாமான்னா தேடலாம். வேலையே இதுவரையிலும் நான் போனதில்லை, வேலை தேடுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதே போல் சில பேருக்கு வேலை மாறுதல்கள் என்பது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ அல்லது ஊர் விட்டு ஊரோ அல்லது நாடு விட்டு நாடோ கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அது ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு வாய்ப்பே தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் தொழில் வேலை அமைப்புகளாம் முன்பை விட சிறப்பான ஆண்டாகவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்பையெல்லாம் கொடுப்பாரு. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குங்க. அதாவது நெருக்கமானவர்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷன்ஸ் அட்ராக்ஷன்லாம் வச்சுருப்பீங்க. பட் அந்த உறவும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு மன வருத்தத்தையோ ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயத்தையோ ஏற்படுத்தும். அது வந்து பார்த்திங்கனாக்க அது காதலராகவோ இருக்கலாம், அல்லது காதலியாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணைவராக இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கனாக்க சில மன வருத்தங்களும் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு சில நேரங்களில் ஆழ்த்தும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில் உங்களுக்கு சில தொந்தரவுகள் சில பேருக்கு இருக்கும். அதே போல் வாழ்க்கை துணைவருக்கே கூட சில பேருக்கு மாதத்தோட பிற்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த சூரியன் மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். புதனும் அங்கே இருப்பார். சுக்கிரன் பயிற்சி ஆகிடுறாரு, செவ்வாயும் பயிற்சி ஆகிடுது. செவ்வாய், சுக்கிரன், சனி இந்த கிரக சேர்க்கை வந்து 6ஆம் பாவகத்தில் இருக்கும். மேலும் வந்து 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு, சூரியன், புதன் சேர்க்கை. அதனால் எதிர்பாலினர் உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க. இந்த நேரத்தில் சில பேருக்கு புதிய காதல், புதிய உறவுகளாக கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். குறிப்பாக வந்து பண இழப்போ அல்லது உங்களுக்கு மன கஷ்டமோ ஏற்படும் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் அதே தான் சொல்கிறேன். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேரும் போது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி அல்லது உறவுகள் வகையிலையும் சரி பெண்களால் சில பேருக்கு பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் வரலாம். சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன் போன்ற செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். மாதத்தோட பிற்பகுதியில் சொல்கிறேன். இந்த சனி, சுக்கிரன், செவ்வாய் சேரும்போது வருமானத்துக்கு குறைவு இருக்காது, வருமானம்லாம் வரும். வயதான பெண்களால் கூட சில பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் 8ஆம் பாவகத்தில் இருந்து பரணி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதா நீங்கள் சேமித்து வச்ச பணம் அல்லது மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்ச பணம் ஏதோ ஒன்று உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் சொத்துக்கள் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது ரொம்ப நாளாக விற்க முடியலனாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். சில பேருக்கு வங்கி கடன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா வங்கி கடன் வர்றது, இந்த மாதிரி பணப்புழக்கெல்லாம் இந்த மாதம் பொறுத்தவரை நல்லாவே இருக்கும். ஆனால் விரயங்களும் அதிகமாகும், செலவுகளும் அதிகமாகும். குறிப்பாக இந்த மருத்துவ செலவு கூட ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு நன்மையை கொடுக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேது ராசியில் இருக்கிறதுனால அப்பப்போ மனக்குழப்பங்கள் அடைவீங்க, மன அழுத்தத்தில் இருப்பீங்க. மெடிடேஷன் பண்ணணும், இறை வழிபாட்டை ஃபாலோ பண்ணும்போது, உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையோட உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க உடல்நல விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாக்க நல்லாவே படிப்பாங்க. சக மாணவர்களுடைய டிஸ்டர்பன்ஸு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் நம்ம ஈடுபடலாமான்னாக்க மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டவுன் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏன்னா அது மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க இந்த சூரியன், ராகு, புதன் எல்லாம் சேரும் போது பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த இடத்துல புதன் நீசம். ரொம்ப ரிஸ்க்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஆனால் ப்ராப்பர்ட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகும், ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். லேண்ட் வச்சுருக்கீங்க அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறீங்க, கட்டி விற்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்குலாம் ஆதாயம் இருக்கும். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த ஜுவல்லரி ரேட்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் குறைந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதாவது புதிதாக வாங்கி கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரியான தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்குன்னா ஐடி துறையில் இருப்பவங்க, கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை மாறுதல்கள் அல்லது ஒரு நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உணவுத்துறை, மருத்துவம் மற்றும் என்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரும். ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் வரும்.
பிரச்சனை கிடையாது. அதே போல் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலில் செய்பவர்களுக்கும் நல்ல வருமானம் இந்த காலகட்டத்தில் வரும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமாக இந்த உடல்நல விஷயத்தில் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோட உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் சக பணியாளர்கிட்ட நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சக பணியாளர் இல்லை, உங்கள் நண்பர்களாக கூட இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, அல்லது உறவாக கூட இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டத்தையோ அல்லது அடுத்து இது செய்ய போகிறன்றதையோ முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அதனால் அதை மட்டும் கட் பண்ணிங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைவரோட வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில மனஸ்தாபங்கள்லாம் வரும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நெருக்கமும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பிரிவு இருக்கிற மாதிரி ஒரு மன வருத்தங்களும் இருக்கும். அதாவது ஒன்றாவே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இருந்தாலும் அது ஒரு பேலன்ஸ்டாக போயிடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறது கூட குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதே போல் பிள்ளைகளால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகள் மூலம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை, பூர்வீக சொத்து விற்கிறதுனால ஆதாயம் அல்லது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கிறது. இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும். முக்கியமாக எதிர்ப்பாளினருடைய உறவில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. சில நேரங்களில் சில பேருக்கு பாதையை மாற்றலான்ற எண்ணங்கள்லாம் கூட வரும். உங்களுடைய பாதையை மாற்றும் போது இந்த நேரத்தில் சில கடினமான சூழ்நிலைக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, குறிப்பாக புதன் மாதத்தோட 7ஆம் தேதியிலிருந்து நீசமாகிறாரு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்பாளை வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் மதுரை போயிட்டு மீனாட்சி அம்பாளையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல் புதன்கிழமையில் ஆடை தானம் செய்யுங்க. நல்ல மதிக்கத்தக்க சான்றோர்கள், ஆசிரியர்கள், புரோகிதர்கள் இவங்களுக்கு நீங்கள் மதிக்கத்தக்க மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு ஆடை தானம், அவங்க உடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆடையை கொடுங்க. அவங்க உடுத்திக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் நீங்கும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரும். வழக்குகளில் ஜெயிப்பீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடை தானம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அது புதன்கிழமையில் செய்யுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.